ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நவதானிய சப்பாத்தி மிக்ஸும் நான் எப்படி செஞ்சுருக்கேன்னா, இப்போ கோதுமை, நவதானியம் எடுத்திருக்கேன். எல்லாம் தேவையான அளவு மெஷர்மெண்ட்டில் எடுத்திருக்கேன். நல்லா கழுவிட்டு ஒரு 3 டேஸ் நான் நல்லா வெயிலில் காய வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். மிஷினில் கொடுத்து நல்லா நைஸாக பவுடராக நான் அரைச்சிட போகிறேன். இப்போ நான் கடையில் வாங்குகிற அந்த கோதுமை மாவுக்கும் வீட்டில் செய்கிற அந்த கோதுமை மாவுக்கும் என்ன வித்தியாசம் பார்த்திங்கன்னா, நம்ம கோதுமை மட்டும் போட கிடையாது, நவதானியமும் நம்ம போட போகிறோம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, நம்ம நோ ப்ரிசர்வேட்டிவ், நோ மைதா எதுவுமே நான் ஆட் பண்ணல. நான் எப்படி என் பசங்களுக்கு பார்த்து பார்த்து செஞ்சு தரனோ, அதேமாரி நான் சாப்பிட்டா மட்டும் போதாது, எங்கள் ஃபேமிலி மட்டும் சாப்பிட்டா போதாது, எல்லாருமே சாப்பிட்ணும். ஏன்னா ஒர்க்கிங் பீப்புள் அவங்க சாப்பிட்ணும், பேச்சுலர் சாப்பிட்ணும், வயசானவங்க சாப்பிட்ணும். அவங்களுக்குலாம் செய்கிறதுக்கு நேரமே இருக்காது. அப்போ அவங்களுக்கு இந்தமாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டாக நம்ம செஞ்சு தரணும். அப்படின்றனால தான் நான் இந்த ப்ரீமிக்ஸை நான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ப்ரீமிக்ஸ் பார்த்திங்கன்னா, உப்பு கொஞ்சம் தேவையான அளவு போட்டுக்க போகிறேன். தண்ணி ஊற்றி மாவை நல்லா பிசைஞ்சு வச்சுக்க போகிறேன். 1 டேபிள் ஸ்பூன் நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. நம்ம எப்படி சப்பாத்தி ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் போட்டுக்குங்க. இப்போ சப்பாத்தி பாருங்கள், நான் செஞ்சு காட்டுறது நல்லாவே சாஃப்டாக இருக்கும். இதை நீங்கள் தோசையாக கூட நீங்கள் கரைச்சி கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். சாப்பிட நல்லாயிருக்கும்.